ஸோ கைஸ் இந்த வீடியோ எவ்வளோ பெருசாக வரப்போகுதுன்னு தெரில. ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே அப்டேட்ஸ் தான். நீங்கள் கேட்ட ஸ்னேக் பாபுக்கு என்னாச்சு, கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே ரொம்ப நாளாக இதுதான் இருக்கும். மான்ஸ்டர் பாண்டுக்கு என்னாச்சு ப்ரோ, மான்ஸ்டர் பாண்டில் இருக்க அம்புலி, ரெட்டல் கேட் ஃபிஷ் அதெல்லாம் இப்போ எப்படி இருக்குது, உயிரோட இருக்குது, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸு. ரெட்டல் கேட் ஃபிஷ் நம்ம சின்னதாக போட்டோம், அது இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்கு. ஒரு மாதம் தான் ஆச்சு. ஆனால் நம்ம ட்ராகன் வந்து ரொம்ப நாளாக ஃபுட் எடுக்காமல் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு புதுசாக வந்தனால எப்படியும் 1 வீக்கில் செட் ஆகிரும், அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிரும் பார்த்தோம். நம்ம சின்ன சின்ன ஃபிஷ் எல்லாம் வந்து ஃபீட் பண்ணோம், அதுவும் சாப்பிடலை. அப்புறம் வந்து ஸ்டிம் நிறைய போட்டோம், அதுவும் சாப்பிடலை. அப்புறம் வந்து லாஸ்ட்டாக இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்னா மண்புழு போட்டால் தான் சாப்பிடுது, நல்லா சாப்பிடுது. புழு தண்ணி கையிலேருந்து கொடுத்தாலே வந்து வாங்கிட்டு போயிடும். ஆமாம், மண்புழு அப்படியே வந்து கடிக்குது தெரியுமா, கடிக்குமா அப்படியே இந்த இடம் அதுக்கு வாயின்னு வைங்க. அதை இன்னைக்கு காட்டுவோம் வீடியோ. ஆமாம், இன்னைக்கு காட்டுவோம், அதை இன்னைக்கு போட்டு காட்டிடும். ஆமாம், நம்ம ஒரு பெரிய அரபிமாக்கு நம்ம ஒரு முழு கோழியை எடுத்துகிட்டு போய் நம்ம போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. அந்த அவரோட வீட்டுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். எதுக்குன்னா இப்போ தாங்க சார் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவர் வீட்டில் ஏதோ ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் வந்து இருக்கான், அது நமக்கு வச்சிருக்காராம். அந்த மான்ஸ்டர் ஃபிஷ் உங்களுக்கு தான் ப்ரோ, சீக்கிரம் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கிளம்பி அவர் வீட்டு தான் போகிறோம். என்ன மான்ஸ்டர் ஃபிஷ்ஷாக இருக்கும்? ஆமாம், நம்ம ஸ்னேக்கெட்டுக்கு இது சொன்னார் ஜோடின்னு. ஸ்னேக் பாபுக்கு? ஆமாம், ஸ்னேக் பாபுக்கு ஜோடி, அது ஒன்று வாங்க போகிறோம். சரி போய் பார்த்துருவோங்க. நமக்கு இப்போ ஸ்ட்ரைட்டாக கிளம்பி நம்ம எக்ஸ்போர்ட்டோட மழை வீட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. மழைக்கு முன்னாடி நம்ம போகணும். ஏன்னா மழை இந்த ஏரியாவில் மட்டும் தான் பெய்யும், நார்கோயில இருக்காது. கைஸ் வந்தாச்சு நம்ம எக்ஸ்போர்ட் வீட்டுக்கு. பார்த்தீங்களா, வந்தோடனே ஷூ வந்து பூட்டி போட்டிருக்காரு. நமக்கு என்ட்ரி பாஸ் இருக்கு, போகலாம். உள்ள வேலையெல்லாம் பயங்கரமாக இருக்கு. உள்ளே போய் பார்க்குற மீன் எல்லாமே பயங்கரமாக இருக்கு. இதில் என்ன இருந்துச்சு முன்னமோ? இதில் 2-3 வெரைட்டி ஃபிஷ் இருக்கு. இங்கே பாருங்க, பிளக்கோவா அது? ஐயோ, பெரிய ஒரு டேங்க் கிளீனர் கிடக்கு, கடல் மண்ணு போட்டுருக்கு. டேங்க் கிளீனர். இங்கே பாருங்க ஸ்னேக் ஹெட். கைஸ் அந்த முரட்டு ஸ்னேக் ஹெட் இதுக்குள்ள தான் இருக்கு. அன்னைக்கு இந்த வினோத் ப்ரோ கையை கடிக்க வந்துச்சுல்ல லாஸ்ட்டாக, அந்த நம்ம இவர் வீடு டூர் போட்டிருந்தோம் ஒரு வீடியோ, அந்த வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். வினோத்னா அது ஒரு மாதிரி வினோதமாக இருக்கு, சரியா இருக்கு, வளர்ந்துட்டே இருக்குல்ல. கலரை பாருங்க கைஸ், 1.5 அடி வந்துட்டு ஏதோ இற போட போறோன்னு பார்த்துட்டு இருக்கு. இங்கே ஃபீடு போட்டிருக்கா, இங்கே பாருங்க, தெரியுதா? இது பேட்டர்ன் வித்தியாசமாக இருக்கு, மலை பாம்பில் இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் நாங்கள் அவர் வீட்டுக்கு வந்தோன்னு நம்ம எக்ஸ்பர்ட்டுக்கே தெரியாது நம்ம அவர் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆமாம், அதுவும் சரிதான். கள்ள மாதிரி வந்தாச்சு பின்னாடி வாசல் வழியா. ஏசி இப்போ ஒருத்தன் உள்ள தூங்கிட்டு இருக்கான், அவனை உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க கைஸ், எலும்புற கடிக்கல கைஸ். அப்புறம் உங்களுக்கு அலமுவை காமிக்கிறோம் பாருங்க, ஞாபகம் இருக்கா இவனை, ஜெயின் கௌராமி. வாயிலே கொடுத்துடலாமா? ஜம்ப் பண்ணாதுல்ல, கையில் அப்படியே வாயில் அப்படியே கொடுங்க. கடிக்காத வாயிலே கொடுங்க. சரியான பேபி மாதிரி இருக்கு ப்ரோ, வேற மாதிரி. தக்காளி செம்ம டேஸ்டா இருக்கு கைஸ். இங்கே தக்காளி செம்ம டேஸ்டா இருக்கு கைஸ், அதனால தான் பாருங்க திரும்ப திரும்ப வந்து வாங்கிட்டு சாப்பிட்டு இருக்கு. வேற லெவலு. அலமு கைஸ், அலமு பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். ரெட் கலர் தக்காளி ஃபீட் பண்றோம் நம்ம அலமுக்கு. ப்ரோ அது பாவம், அதுக்கு ஃபீட் பண்ணுங்க. நானும் பாவம். நிறைய கேம்ஸ் இருக்கு. அங்க ஒண்ணு தூங்கிட்டா இருக்கு, அதுக்கு வயித்துல சவுட்டிட்டு இருக்கு ஒண்ணு. எங்க எங்க அந்த முக்கில் பாரு, கடிக்காதா? நிறைய தூங்கிட்டு இருக்கு, செம கியூட்டா இருக்குல்ல கைஸ். இதுக்கு முன்னாடி நம்ம வரும்போது இது எல்லாத்தையுமே குட்டி குட்டியா பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்க எல்லாம் வளர்ந்துருச்சு. பொதுவாக எலியெல்லாம் பகலில் தூங்கும், நைட்டு நல்லா ஆக்டிவாக இருக்கும். பார்த்து நிறைய எலி தூங்கிட்டு இருந்து இப்போ நம்மளை பார்த்தோன்னா ஆக்டிவ் ஆகிட்டு எல்லாம். பால் எங்கடா கடிக்காதுல்ல வாழா கைஸ். இங்கே பாருங்க நம்ம எக்ஸ்பர்ட் வீட்டுக்கு 1 மாதம் தானே ஆச்சு ஒரு வீட்டுக்கு வந்து. அதுக்கு முன்னே புதுசாக இங்கே பாருங்க ஜூ தான். இந்த ஜூலெல்லாம் புதுசாக அனிமல்ஸ் விலங்குகள்லாம் வந்துட்டு இருக்குமே, அந்த மாதிரி தான் இங்கே புதுசாக எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது, பெட்ஸு. இங்கே பாருங்க எங்கே திரும்பினாலும் இங்கே பாருங்க கீழே ஒரு செயின் கோரமி, இந்த தொட்டிக்குள்ளாடி. அதுக்கு பாருங்க என்ன பாரு, அமலுவா? அலமேலு அலம்பு. இதுக்கு முன்னாடி அலம்புவை பார்த்துருப்பீங்க. அடுத்தது நம்ம அரப்பயமா இருக்குல்ல, நம்ம சிக்கன் போட்ட அரப்பயமா இதுக்குள்ளாடி இருக்கு, அவனையும் லைட்டாக பார்த்துருங்க. இங்கே இருட்டில் ஒன்றும் தெரியலாம், தெரியுதா? இங்கே ஒரு குருவி தூங்கிட்டு இருக்கு பாரு. என்னது இருக்கு? தூங்கிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னது? குருவி தூங்கிட்டு இருக்கு பாரு. குருவி தூங்கிட்டு இருக்கா? காலை பிஞ்சஸ் ஒன்று தூங்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இது கடிக்கும், நைட்டு கடிக்கும். ஆக்டிவ் ரொம்ப கிடைக்கும். இப்போ அது ஆக்டிவ்ல தூக்கம். அப்போ கை விட்டுங்க, இவ்வளோ தானே கடிக்கு தான் போகும். வேணாம்பா, நேற்று வாங்கினதே போதும்.
எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. இருக்குள்ள குட்டி இருக்கு. எங்க இருக்கு? அதுக்குள்ள இருக்கு அந்த புதுக்குள்ள. ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிட்டு சென்சார் போல. ஆமா. கையை உள்ள முன்னாடி லாக் ஆயிட்டு கைஸ். காலை தட்டி விட்டுரு. இத்தனை புல்லுக்குள்ள குட்டி இருக்கான். ஆமா. கைஸ் புல்லுக்குள்ள குட்டி இருக்கு பார்க்க போறோம். கடிச்சிராடி அது அவன் தெரியுது இங்க பாருங்க ஜூம் போட்டு காட்டு தெரியுதா? அது ப்ரொடெக்ட் பண்றீங்க கைஸ். வரல அங்க இரு. அது டிஸ்டர்ப் பண்ணனும்னா நம்ம மான்ஸ்டரை பாப்போம். கைஸ் சொல்லுங்க பாருங்க ஜூல திரும்ப ஃபுல்லா பெட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா குவிஞ்சிட்டு உங்களுக்கு தனியா ஒரு டெடிகேட்டட் வீடியோ இது வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஆமா கைஸ் மறக்காம சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. அதிகமாக கமெண்ட் வந்துச்சுன்னா இங்கே இருக்க பெட்ஸ் எல்லாமே நம்ம ஃபுல்லாக ஒரு வீடியோ பெரிய வீடியோ பண்ணலாம். ஆமாம் திரும்ப ஒரு வீடியோ பண்ணலாம். அப்போ ஜெர்பல் எடுத்து காட்டு அண்ணா இருக்கு அது கடிக்காது. அணில் மாதிரி இருக்கும். எலி தான் ஆனா அணில் ஆட்டிட்யூட். அணில் அங்கே எலி மாதிரி ஒரு அணில் இருக்கான் இங்கே இதா. ஆமாம் இங்கே பாருங்க ஸ்டூவர்ட் லிட்டில் அவனே தான். இவனை இங்கே போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. ஹாய் ப்ரோ சரியான இதாக இருக்கு. காய்ஸ் நம்ம ஸ்னேக் பாபுக்கு ஜோடி நம்ம வாங்கிட்டோம். அந்த மீனை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதோட சைஸுக்கும் கலருக்கும் எல்லாத்துக்குமே இது மேட்சாக இருக்குது. ப்ளஸ் என்னென்னா அதை விட இது ரொம்ப அழகாக இருக்குது. அது நம்ம ஸ்னேக் பாபு, இது ஸ்னேக் பாபி. நம்ம ஜோடியாக பண்ண போகிறோம். ஸ்னேக் பார்பி நல்லா இருக்கு. ஸ்னேக் பாரதி, ஸ்னேக் பார்பி கைஸ். ஸ்னேக் பார்பி இதெல்லாம் தான் இருக்கு பாருங்க கைஸ். ஆனால் இதோட சயின்டிஃபிக் நேம் என்னது? இதோட கலரு அழகெல்லாம் இப்போ இருட்டில் இருக்கனால தெரியல. நம்ம வெளியில் எடுத்து காட்டலாம். நம்ம போட போகிறது வேற கிளாஸ் டேங்கு. இன்னும் செம லுக்காக இருக்க போது. பீகாக் ஸ்னேக் பார்பி இங்கே தான் இருக்கு. பீகாக் ஸ்னேக் பார்பி பார்பி. இதுக்கு மட்டும் பேர் நீங்க வைக்க வேண்டாம் கைஸ், நாங்களே வச்சிட்டோம். நீங்க லைக் மட்டும் பண்ணுங்க. மான்ஸ்டர் பீஸுக்கு தண்ணி பிடிக்கும் கைஸ். நல்லா இருக்கு கைஸ். நம்ம ஸ்னேக் பார்பியை வீட்டுக்கு கொண்டு போறோம். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்க ஸ்னேக் பார்பி இவனத்தனா பார்பி மாதிரி தான் இவனத்தனா இருக்கு பாருங்களா கைஸ். பீகாக் ஸ்னேக் ஹெட்னா பீகாக் ஸ்னேக் ஹெட் தான். எப்படி இருக்கலாம் மாசா கைஸ். இங்க பாருங்க நம்ம ஸ்னேக் பார்பி செம ஆக்டிவா இருக்கு ப்ரோ. புரிஞ்சுலா? இங்க பாருங்க கைஸ், இதான் நம்ம ஸ்னேக் பாபுக்கு புது கேர்ள் ஃப்ரெண்ட். கலரு மண்டல அப்படியே அந்த மலைப்பாம்பு பேட்டர்ன் இருக்கு புதில. இங்க பாருங்க கலரை பாருங்க தெரியுதா? செமையா இருக்கு கைஸ். நம்ம ஸ்னேக் பார்பியை பிடிச்சி வச்சு கவர்ல. இப்போ தெரியுதா உங்களுக்கு? கவர்ல மட்டும் செம்ம பெருசா தெரியுது ப்ரோ. தெரியுதா? கவர் பெருசு இல்ல கைஸ். நம்ம ஸ்னேக் பாபுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் செம கலர்ஃபுல்லா இருக்கு தெரியுதா? இது நம்ம அன்னைக்கு நைட்டு பிடிச்சது தானே ப்ரோ? அந்த பேட்டர்ன் தானே இது? பெருசா ஒன்று பிடிச்சிருந்தோம். அதே மாதிரி தான் இருக்கு. பெருசு பிடிக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மான்ஸ்டர் பீஸ் போனோம் நைட் ரைடு. அதுல முதல் டைம் பிடிச்ச பெரிய அந்த ஒரு ஆளு கைஸ். இப்போ இது அவசரமா நம்ம ஆம்புலன்ஸ்ல கொண்டு போற மாதிரி நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சேஃபா கொண்டு போயிடலாம்ல? நம்ம ஸ்னேக் பாபு வேற செம சோகத்துல இருக்கான். இதை கொண்டு போய் தான் அவனை ஹாப்பி ஆக்கணும் கைஸ். அப்புறமா நம்ம மான்ஸ்டர் பாண்டு செட்டப் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி எக்கச்சக்கமான வேலை இருக்கு. கிளம்புமா வீட்டுக்கு? போலாம் கைஸ். தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் இன்னைக்கு கண்டினியூ பண்றேன் கைஸ். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் சேர்ந்தோம். தூக்கி காட்டுங்க உனக்கு ஒன்றா நல்லா தானே இருக்கு. எப்படி இருக்கு கைஸ்? மாசா இருக்குல்ல கைஸ்? பாருங்க கைஸ், பாம்பு மாதிரியே இருக்கு. வீட்டுக்கு ஸ்னேக் ஹெட்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னு இப்பதான் கைஸ் தெரியுது பாருங்க. ஆனா இது செம அழகா இருக்குல்ல உனக்கு? செம கியூட்டா இருக்கு. நம்ம ஸ்னேக் பார்பி எப்படி இருக்கு கைஸ்? மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இங்க பாருங்க இருட்டுது தெரியுதா? நம்ம போயிட்டு எக்ஸ்பர்ட் வீடு ரொம்ப தூரம் உள்ளே விட்டுறலாம். கவரை உடைச்சிட்டு வந்துடலாம் பாக்குது. அதுக்கு முன்னாடி ஓபன் பண்ணி விட்டுரும். அதுக்கு முன்னாடி கைஸ் எக்கச்சக்கமான பேர் நம்ம ஸ்னேக் பாபுக்கு என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க. சோ ரொம்ப நாள் கழிச்சு ஸ்னேக் பாபு பார்க்க போறீங்க. பாருங்க கைஸ், நம்ம ஸ்னேக் பாபு ஜோடி இல்லாம ரொம்ப காஞ்சி போயிட்டான். ஒரு மாதிரி ஒல்லி ஆயிட்டுல. ஆமா சோகத்திலேயே உண்மையான ஸ்னேக்கா மாறிக்கிட்டு இருக்கான். தலையை பாருங்க, பாம்பு தலை மாதிரி இருக்கு. வாழு நீளமா இருக்கு. முன்னாடி ஜம்முன்னு இருந்தல. எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டு? அதான் கைஸ் நம்ம பார்த்து பாவமா இருக்குன்னு தான் நம்ம அதுக்கு ஜோடி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸ்னேக் பார்பியை நம்ம உள்ள விட்டுறலாம் கைஸ். சரியாயிருமா? போ சரியாயிரும். நாளைல இருந்து எப்படி சாப்பிடான்னு மட்டும் பாருங்க. போட்டு சாப்பிடும். இப்போ தனியா இருக்கனால தான் அதுக்கு பசி இல்லாம இருக்கு. இன்னொரு மீன் சாப்பிட்றத பார்த்தா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவோம். தூக்கி போடுவோம், சண்டை போட்டு சாப்பிடுவோம். இப்போ நம்ம ஸ்னேக் பார்பியை எல்லாரும் கண்ணு முன்னாடி ரிலீஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறமா நம்ம மான்ஸ்டர் பண்ண பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம டிராகனை பார்க்கலாம். ஓகே, 1 by 1 பார்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம பிடிச்சிட்டு வரும்போது இருந்ததோட வளர்ந்துருக்குல்ல ஜம்முன்னு. நல்லா வளர்ந்துருக்கு. ஆனா ஃபுல்லா இதுக்கு மேல தான் வந்து படுத்து கிடக்கும் தெரியுமா? டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுமா? ஆமா இப்போ கொஞ்ச நேரம். ஸ்னேக் ரெண்டும் ஒரே சைஸ் தானே? இல்ல அது இதோட பெருசா? இல்ல அது ஒரே சைஸ் தானே. பொண்ணையும் மாப்பிளையும் சேர்த்து விட போறோம். யாரு? சுப்பிரமணி சுபாஷினி அப்புறமா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஜோடியை வந்து நம்ம ரிலீஸ் பண்றோம். நம்ம ஸ்னேக் பாபு ஸ்னேக் பார்பி. The era begins guys. சஞ்சய் கொட்டிட்டு சஞ்சய் பார்த்துட்டு இருக்க. அவ்வளோதான் நண்பர்களே. சிங்கங்களாம் இறங்கிடுச்சு பாருங்க. கொஞ்சி பேசுற வேணாம். கொஞ்சி பேசுற வாங்கடே பேசுங்கடே. ஏன் ரெண்டு ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு கிடக்கு? அங்கப்பா உனதானே அது மயில் விரால் தானே? செமையா இருக்கு உனதானே இது.
பாருங்க கைஸ், அங்க பாருங்க இடிக்குது ஒண்ணுக்கு ஒண்ணு. இங்க பாருங்க ஒருத்த காலுக்குள்ள வந்து நின்னு பாத்து நிக்கான். கைஸ் சேர்ந்துட்டாங்க கைஸ். பாருங்க கைஸ், உரசுது பாத்தீங்களா? ஒரசாத இது என்ன விராலாம் தெரியுமா? இது சிங்கமா? புலி விரால். இங்க பாருங்க. சரி இதுக்கு மேலாம் வீடியோ கண்டினியூ பண்ண கூடாது கைஸ். நம்ம வந்து அடுத்த செக்ஷன் போயிடலாம் கைஸ். அப்புறமா கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா மான்ஸ்டர் பாண்டை காட்டுங்க. நிந்தா பாருங்க. டடா, என்னடா எதுவுமே காணல, மான்ஸ்டர் பாண்டு என்னாச்சுன்னு யோசிப்பீங்க. நேற்று தான் க்ளீன் பண்ணேன். நேற்று தான் ஏதோ ஒரு கெட்ட தண்ணியிலேருந்து ஏதோ ஒரு பாக்டீரியா வந்து ஆங்கரோம் வந்து ஃபார்ம் ஆயிட்டு, அதனால நிறைய மீனுக்கு வந்து நம்ம அது பரவ ஆரம்பிச்சிட்டு. நம்ம அம்புலி இருக்குல்ல, அம்புலிக்கும் அந்த ஆங்கரோம் முட்டிட்டு அதை காப்பாத்துறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் தெரியுமா? எப்பா கடைசியாக ஒரு வழியாக காப்பாற்றிட்டோம். அப்புறமா நம்ம ரெட்டல் கேட்ஃபிஷ், நீங்கள் அந்த வீடியோ நான் க்ளீன் பண்ண வீடியோ பார்த்துட்டு வாங்க. இங்க பாருங்க, நான் சொன்னல ஒரு ஃபங்கஸ் இந்த மாதிரி பாண்டில் வந்து மீனுக்கெல்லாம் வந்து வினோதமா நோய் வருது அப்படின்னு. என்ன மீன்? இதான் பாரு அந்த தாய்லாந்து கிளாஸ் ஃபிஷ். பார்த்தது இல்லையா? குத்து உள்ள விடு. ரெட்டல் கேட் ஃபிஷ் தான் இப்போ நாங்கள் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது வேற நாங்கள் இந்த சைஸ்ல விட்டோம். இந்த சைஸ் தானே செஞ்சை? இந்த சைஸ் ரொம்ப சின்னதாக விட்டோம். நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ அது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு தெரியல. வளர்ந்துருக்கா? கொஞ்சம் 2 இன்ச்சு கூடி இருக்கு பத்தியா ஒரு மாசத்துல. பக்கா. முன்னாடி 2 இன்ச்சு சைஸ்ல விட்டோம். இப்போ வந்து 5 இன்ச்சு சைஸ்ல இருக்கு. ஒரு 3 இன்ச்சு வளர்ந்துருக்கு. நம்ம ரெட்டையில மட்டும் நம்ம இது இருந்துச்சுல்ல, போலார் பேரட் தெரியுதா? இந்த போலார் பேரட் டேங்க்ல விடலான்னு இருக்கேன். 2 இன்ச்சில் இருந்து இதுதான் சூப்பரா வளர்ந்துருக்கு. விட்டுரு. இனி அம்புலி மாமாவை தான் பிடிக்கணும். அலிகேட்டர் அம்புலியை. அவர் இந்த தண்ணிக்குள்ள எங்க கிடக்காருன்னு தெரியல. அதுல ஸ்ட்ரைட்டா ஒரு குத்திட்டு கௌரா மீன். இந்த கௌராக்கு வந்து வால்ல கேன்சர் கடிக்குது பத்தியா? அந்த வீடியோல சொல்லுங்க. இதான் தெரியுது கைஸ். பாத்தீங்களா இந்த கௌரா எவ்வளவு ஆக்ரோஷமான மீன்? நான் இனியும் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். இந்த கௌரா வந்து நம்ம மத்த மீன் கூட சேர்த்து விடாம கௌராவை தனியா பிடிச்சு போடலான்னு இருக்கேன். இன்னும் எக்கச்சக்கமான வேலை இருக்கு. நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே மழை குறுக்கிட்டதால் நான் இந்த பாண்ட் வேலைகள் மொத்தமா முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் நீ கன்டினியூ பண்றேன் கைஸ். அப்புறமா ஒரு வழியா க்ளீன் பண்ணி தண்ணி மட்டும் ஃபுல்லா ஃபில் பண்ணி ஊத்திட்டேன். தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நம்ம அம்புலி இருக்குல்ல, நிறைய பேருக்கு ஞாபகம் இருந்திருக்கும். நம்ம அலிகேட்டருக்காருக்கு புதுசாக பேர் வைக்க சொல்லியிருந்தோம். என்ன வச்சாங்க எல்லாரும்? அம்புலி தெரியுமா? பச்சை கலர் ருபீஸ் வச்சிருந்தால, ருபீஸ் சொன்ன நேம் அம்புலி தான். நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய லைக் வந்ததால அம்புலினே பேர் வச்சிச்சு கைஸ். நம்ம அம்புலி அந்த இருக்கோம். நம்ம கைஸ் அம்புலி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம டேங்க் செட் பண்ண அப்புறம் அதை மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால ரொம்ப அமைதியாக தனியாக போய் உட்காந்துட்டு இருக்கு. நம்ம ரெட்டல் கேட்ஃபிஷ் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த டேங்க்ல பிடிச்சி நேற்று போட்டிருந்தோம். இதுக்குள்ள இருக்கு அந்த ரெட்டல் கேட்ஃபிஷ் மட்டும் தான் வளர்ந்துருக்கு தெரியுமா? ஆமாம், அது மட்டும் கொஞ்சம் ஒரு 1 இன்ச் சைஸுக்கு வளர்ந்துருக்கு கைஸ். கூட வளர்ந்துருக்கு. ஒரு இல்லை கூட ரொம்ப இந்த சைஸ் இருந்துச்சு. இப்போ ஒரு 2 இன்ச் 3 இன்ச்சு வளர்ந்துருக்கு. ஆமாம், 2 இன்ச்சு கூட வளர்ந்துருக்கு. இப்போ நம்ம ரெட்டையிலையும் எடுத்து இதுக்குள்ள விட போகிறோம் கைஸ். ஜெயிண்ட் கௌராமி இருக்குல்ல, நேற்றையே பார்த்துருப்பீங்க. அந்த கோயை பிடிச்சி போட்டு கடிச்சிட்டு இருந்தேன். நான் அந்த கோயை பிடிச்சி நம்ம மான்ஸ்டர் டேங்க் இருக்குல்ல அதில் போட்டுட்டேன். கோயை ஷார்க்கு போட்டு விட்டுட்டேன். இங்கடா அப்படியா? செட் ஆயிட்டு இப்போ பரவாயில்ல. இப்போ நம்ம ஜெயின் கௌராமி வந்து என்ன பண்ண, இந்த அலிகேட்டர்காரையும் கடிச்சு கொண்டுறோம் கேட்டா விட்டா. ஆமாம் கைஸ், இது கூட நம்ம சேர்த்து போட்டோம்னா ரொம்ப டேஞ்சரு. ஏன்னா அதோட ரேட்டு வேற, இதோட ரேட்டு வேற. அதுவும் இல்லாமல் நம்ம பாக்கு கைஸ் அன்னைக்கு அந்த நம்ம மான்ஸ்டர், நம்ம இந்த சாதா பாண்டா மான்ஸ்டர் பாண்டா மாத்தின வீடியோல பாக்கு 2 வாங்கி விட்டுறோம். 2 கதையும் முடிச்சுட்டு நடத்தினா 2டையும் கொண்டுட்டு. அதனால இப்போ நம்ம இது ரிஸ்க் தேவையில்லை. இதை போலார் பேரட்டாங்கில் போட்டுடலாம். நம்ம ரெட்டைல் மாமா சரியான ஆக்டிவ் தெரியுமா? ஆனால் எனக்கு இது பிடிச்ச க்யூட்டான ஃபிஷ்ஷே இதுதான் கேட்டீங்களா, ரெட்டைல் கேட் ஃபிஷ். லாஸ்ட் வாட்டி பிடிக்கும் போது நம்மளே சொல்லியிருந்தோம், என்னடா ரெட்டல் கேட் ஃபிஷ்ஷுக்கு வாலில் ரெட் கலர் இல்லை அப்படின்னு. இப்போ இருக்கான்னு நீங்கள் பாருங்கள், வளர்ந்துருக்கோம்ல. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு பெருசாக தெரியாது, எப்பவும் பார்த்துட்டு இருக்கனால. உங்களுக்கு எப்பமாச்சும் ஒரு வாட்டி பார்க்குறனால வித்தியாசம் தெரியும். கைஸ் ரெட்டல் கேட் ஃபிஷ் 4 இன்ச் இருக்கு. வால் கட்டுங்க. அதே மாதிரி இதுக்கு வால் இருக்குல்ல, ஜெயின் கௌராமி வால்ல ஒரு கேன்சர் கட்டி இருந்துல்ல. ஆமா, அதை இடையில உப்பு வச்சு தேய்ச்சி விட்டுருந்தேன். போயில சரி ஆயிடுச்சு. இப்போ விட்டுரும் பாருங்க கைஸ். நம்ம ரெட்டல் மாமா விட்டுறலாம். இவனுக்கு நம்ம பேர் வைக்கலாம். நம்ம அலிகேட்டருக்கு தான் அம்புலின்னு பேர் வச்சிருக்கோம். என்னத்தான செமையா இருக்குடா. இது சுப்பிரமணிய மாதிரி வளர்த்தணும். இங்க நம்ம இப்படி வளர்க்கணும் பெருசா. மாசம் கைஸ் கலர் சூப்பரா இருக்கு. சரியான மீன் கேட்டீங்களா? தெரியுதா ரெட்டைலு? அப்படியே நம்ம அலிகேட்டரு அங்கே பாருங்க, காலுக்குள்ள வந்திருக்கான் ஒருத்தன். நம்ம அம்புலியா அப்படியே தான் இருக்கான், ஒரு வித்தியாசமும் இல்லை. ரெட்டைல் மாமா, அம்புலி மாமா. ரெட்டல் கேட் ஃபிஷ் பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்குது. பாருங்கள், 2-3 கொம்பு மீசையெல்லாம் வச்சு வேறு லெவலில் இருக்குது. கலர் வேறு பக்காவாக இருக்குது, ஒரிஜினலாகவே இருக்குல்ல, ஃபஸ்ட்டு குவாலிட்டி. கேட் ஃபிஷ் அப்படியே ஒரு டிராயிங் வரைஞ்சி வச்ச மாதிரி ரொம்ப செம்மையாக இருக்குது கைஸ். இது ரொம்ப தெரிக்கும். இப்போ மூஞ்செல்லாம் சலுக்குன்னு அடிச்சு விடும் பாருங்கள் தண்ணியை. நம்ம நான் சொன்னால் மட்டும் எதுவும் அடிக்காது, இல்லைன்னா இப்போ தலைக்கு அடிச்சிருக்கோம்.
வால்ல இருக்கிறதெல்லாம் போயிட்டு பத்தில தெரியுதா? கமெண்ட் செக்ஷன்லாம் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி பர்லூப் எடுத்து அதுக்கு அந்த வால்ல அந்த வீங்கி இருக்கும்ல பால் மாதிரி இருக்கும் கேன்சர் கட்டியும் அதில் தேய்ச்சி விட சொன்னார். தேய்ச்சி விட்டோம். இப்போ பாருங்க எல்லாமே போயிட்டு இல்லை கிடக்கும்ல போகும்ல இதுக்கு கொஞ்ச நாளைக்கு போதும். அதுக்கப்புறம் வேணா நம்ம புதுசாக இதுக்கு வேணா டேங்க் செட் பண்ணலாம். இன்று முதல் உனக்கு தான் டேங்க் இதான் வீடு ஒத்தைக்கு தான் உங்காட்டில் நீ தான் ராஜா. அவன் கேரக்டருக்கு அவன் ஒத்தையை தான் போடணும். சேத்தெல்லாம் போடக்கூடாது. நாங்கள் பிளான்ஸ் வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னோம்ல இங்கே பாருங்க இதெல்லாம் அமேசான் கார்ட்டில் கிடைக்கிற பிளான்ட். நாங்கள் ஒரு கடையில இருந்து வாங்கிட்டு வந்தோம். சரியான காஸ்ட்லி தெரியுமா? ரெட்டல் கேட் ஃபிஷ்க்கு வாங்கிட்ட போய் எல்லாம் நிற்கிது பாருங்க. ஆமாம் கைஸ் எல்லாம் சேர்ந்து குடும்பமாக ஒரே குடும்பமாக சந்தோஷமாக வாழட்டு. ரெட்டல் கேட் ஃபிஷ்க்கு லைட்டாக மியூசியம் முறுக்கான். என்னடா இது கெச்சு போட்ட மாதிரி இருக்க. அதுக்கு வாயோட பெருசாக தானே இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. பிளான்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டப்பாவை இப்போ அப்படியே தூக்கி நம்ம வைக்க போகிறோம். சென்ட்ரல் வைக்கடா. தாங்க தாங்க என்னாச்சு ஜம்முன்னு இருக்குல்ல. இதுக்கு பேர் இந்த பிளான்டோட பேர் என்னன்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க கைஸ். வச்சாச்சு பாருங்கள். அடுத்த 2வது பிளான்ட்டு எல்லாம் வளர்ந்து வந்தோன்னா ஜம்முன்னு இருக்கும். செட் ஆகிடலாம். இதே எங்கே வைக்கலாம்? எப்படி கைஸ் பக்காவாக இருக்கா பிளான் செட்டப்? செமையாக இருக்குல்ல. கொண்டு வந்த பிளான்ட் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 1 2 3 ஏய் இப்படி கிடக்கு. வாட்ட வழியாக மண்ணெல்லாம் வெளியில் வந்துருக்கு. சி அந்த இடத்துல மட்டும் மண்ணெல்லாம் வெளியே வந்து அது என்ன ஒரு மாதிரி பாயாசம் மாதிரி தண்ணிக்குள்ளே விரிஞ்சு கிடக்குது. உங்களுக்கு இந்த மாதிரியான அக்வாரியம் பிளான்ஸு அப்புறமா பயங்கர வெரைட்டியான ஹை குவாலிட்டி பீட்டாஸ் ரெட் கேலக்ஸி அப்புறமா க்ரௌன் டைலு இங்கே பாருங்க பிளாக் ஃபுல் பிளாக் க்ரௌன் டைலு இதெல்லாம் புது ஸ்டாக் இப்போ வந்துருக்கு போல ஃபெகட்டோகோட்டிக்ஸில். இந்த மாதிரியான எக்ஸாட்டிக்கான பயங்கர குவாலிட்டியான பீட்டாஸ் தேவைன்னா கீழே கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணிங்க ஆர்டர் பண்ணிங்க கைஸ். அப்புறமா நம்ம டிராகனுக்கு ஃபீட் பண்ண போகிறோம். எங்கே டிராகனுக்கு ஃபீட் பண்ண போகிறோம்? நம்ம தம்பி ரோஹன் தோண்டிட்டு இருக்கான். நம்ம தம்பி வந்து டிராகனுக்கு ஃபுட்டு தேடிட்டு இருக்கான். தெரியுதா காட்டுக்குள்ளே. இப்போ நம்ம போயிட்டு தம்பியை பார்க்கலாம் என்ன பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு. கைஸ் நடுராத்திரி நம்ம பக்கத்து வீட்டில் தான் இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக மண். நமக்கு எக்கச்சக்கமான டிராகனுக்கு போடுற ஃபீடு கிடைக்கும். டயர் கடியிலையா புழு பறக்க போகிறோம் கைஸ். நம்ம டிராகன் வந்து சரியான புழுத்தண்ணியாக இருக்கான். புழுத்தண்ணி பாருங்க தலைவர் ஃபுல்லாக புழு எடுத்து வச்சிருக்கான். மீனை கூட நம்ம வாங்கிடலாம் காசு கொடுத்து. ஆனால் அந்த புழுவை வாங்க முடியாது கைஸ். நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்து தான் நம்ம ஃபீட் பண்ணணும். அந்த புழு கிடைக்கும் ஆனால் அதை கூட சாப்பிட மாட்டேங்குது. என்னத்தை வாங்கி போட்டாலும் சாப்பிட மாதிரி என்னது இது இவ்வளோ இருக்கு. இந்த சீன்லாம் பார்க்க பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகே நம்ம இன்னைக்கு ஒரு பொடி எவ்வளோ ஃபுட்டெல்லாம் போட்டு பார்த்தா எதுவும் சாப்பிடல. மண்புழுவை கடைசி சாப்பிட்ற நிலைமைக்கு நம்ம டிராகன் கொண்டு வந்து விட்டுறான். கைஸ் எப்படி நம்ம வந்துட்டோம் வினோத்புரம் வீட்டுக்கு. இங்கே பாருங்க போர்டு பக்காவாக இருக்குல்ல. டிராகன் லிவ்ஸ் ஹியர். எனக்கு டிராகன் பறிச்சதுக்கு பதிலாக புழுத்தண்ணின்னு பறிச்சிடலாம் போல இருக்கு. சரியான புழுத்தண்ணி கைஸ். அவனுக்கு தான் நம்ம இன்னைக்கு புழுவை வந்து நம்ம ஃபீட் பண்ண போகிறோம் கைஸ். எல்லாரும் லைவாக பாருங்க. லைவ் ஃபீடுன்னு கொஞ்சம் லைஃப் ஃபிஷஸை கொண்டு வந்து போட்டோம் அதுக்கு சாப்பிட்றதுக்கு. ஒன்று கூட அது சாப்பிடல தெரியுமா இது வரைக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ லைஃப் ஃபிஷஸ் கிட்ட தெரியுமா டேங்க்குள்ளாடி தெரியுதா? அது சாப்பிடுமா விட்டோம். அதுக்கு முன்னாடி தூக்கி போடுங்க. அன்னைக்கு அப்படி தான் சாப்பிட்டு இங்கே பாருங்க. இப்போ சாப்பிட பாருங்க பிடிச்சி வந்தா பாருங்க பாத்தீங்களா உறிஞ்சி எடுத்துட்டு. ஆமா உறிஞ்சி எடுத்துரும். நூடுல்ஸா? ஆமா நூடுல்ஸ். இப்போ பாருங்க கைஸ் தெரியுதா? ஏய் இங்க பாருங்க 2 எடுத்துட்டு நம்ம டிராகன் வெறித்தனமா சாப்பிட்டு இருக்காங்க கைஸ். பாருங்க எப்படி வேட்டையாடிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க இப்போ அடுத்து போட்டாச்சு. இப்போ வந்து பிடிக்கிறானா இல்லையாங்கிறத மட்டும் பாருங்க. என்ன லெஃப்ட் ரைட்னு வெட்டுறான் வச்சு. ஏய் தம்பி என்ன பிடிக்கல? வயர் ஃபுல் ஆகிட்டா? 3 இதுலேயும் வயர் ஃபுல் ஆகிட்டு போல. ஓ என்ன இவ்வளோ கஷ்டப்படுது ப்ரோ? ஓ ஏப்பா நூடுல்ஸ் மாதிரி தான் உறிஞ்சி சாப்பிடுது பத்திலா. கடிக்க முடியலையோ கைஸ் பாருங்க கைஸ். விட்டுட்டு அடிக்க முடியலையா? அவ்வளோதான் போல வயர் ஃபுல்லு தெரியுதா? ஒரு சைடு வயர் தள்ளிட்டு பாருங்க தெரியுதா? சுற்றி பார்த்தா புழுவாக கிடக்காதான் எந்த புழுவை சாப்பிடணும்னு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. பார்த்துருப்பீங்க நம்ம டிராகன் எப்படி சாப்பிட்டது, நம்ம ஸ்னேக் பாபு ஸ்னேக் பார்பி அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பை கைஸ்.